சரி வா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? கார்த்தி உன்னை பார்த்து பிளாட் ஆக போறான் என்று அவளை கிண்டல் செய்து கொண்டே ஸ்டேஜுக்கு அழைத்து வந்து அங்கிருந்த சேரில் அமர வைத்தாள். அதே நேரம் ஆதி கார்த்தியை அழைத்து கொண்டு வந்து அணுவின் அருகே அமர வைக்க இருவரும் வந்திருந்தவர்களுக்கு வணக்கம் சொல்லிக் கொண்டு மெதுவாக அந்த சேரில் அமர்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். பிறகு மாமியார் முறைக்கான காப்பை கையில் போட்டுவிட மாலதி நகர, அதற்கு பிறகு வைஷுவோ அவளது முறையினை தொடங்கினாள். அணுவுக்கும் கார்த்திக்கும் சேர்த்து நலங்கு வைக்க, வைஷு எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது. லேடிஸ்க்கு தானே இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, பாய்ஸ்க்கு கூடவா பண்றாங்க? ஏண்டா இவ்வளவு நாள் நீ கோமால இருந்தியா? என்னப்பா இப்படி கேக்குற? பின்ன எனக்கு பண்ணும்போதும் இப்படித்தான் பண்ணாங்க, பிரியங்கா அக்காவுக்கு பண்ணும்போதும் இப்படித்தான் பண்ணாங்க, ஏன் நம்ம கவிக்கு பண்ணும்போது கூட இப்படித்தான் பண்ணாங்க. அப்போ உன்னை மட்டும் விட்டுருவாங்களா? இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கோயில்ல ஆட்டோட தலையில தண்ணிய தெளிச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி விட்டு பலி கொடுக்க போற மாதிரியே இருக்குது. அடச்சி, வாய கழுவு. நல்ல நாள் அதுவுமா என்ன பேசுறான் பாரு. என்னப்பா சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதுக்கு கூட திட்டுற? நீ கொஞ்ச நேரத்துக்கு பேசவே வேண்டாம், வாய முடிக்கிட்டு அமைதியா இரு. என்னானு உன் புருஷனை இவ்வளவு தூரம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, நீ இங்க வந்ததுல இருந்தே இவனுக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு போய் இவனுக்கு கச்சேரியை வச்சுக்கிறேன் என்று கூறவும் அவள் அழகாக நலங்கு வைத்து முடித்துவிட்டு ஒரு ஸ்வீட்டை எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட, அதே நேரம் ஆதியை தன் கண் அசைவில் அழைத்ததும் அவனும் அருகில் சென்று அவன் கையில் இருந்த ஒரு நகை பெட்டியை வைஷுவிடம் கொடுக்க சொன்னான். என்ன ஆதி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுக்கலாம் என்று அவர்கள் இருவரும் சேர்ந்து அணுவின் கையில் கொடுக்க, அதை பார்த்தவளோ, தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ சோ மச் அண்ணி, தேங்க்யூ சோ மச். பிரிச்சு பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு என்று ஆதி கூற, வேகமாக அதை பிரித்து பார்த்தவளின் கண்களோ ஆச்சரியத்தில் விரிந்தது. அந்த பெட்டியில் டைமண்ட் நெக்லஸ், டைமண்ட் வளையல், டைமண்ட் இயரிங்ஸ், டைமண்ட் ரிங் என்று ஒரு செட்டாக இருப்பதை பார்த்தவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அண்ணா, அண்ணி, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். நல்லாருடா என்று கூறியவன் அவனும் அச்சதை எடுத்து அவள் மேல் தூவிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அடுத்தது கண்மணி, கௌசல்யா, மாலதி, கல்யாணி, பிரியங்கா, கவிதா, அனன்யா, ஜீவாவின் அம்மா, அண்ணி என்று அனைவருமே வந்து நலங்கு வைத்துவிட்டு அவர்கள் கணவருடன் சேர்ந்து அணுவுக்கு நிறைய கிஃப்ட்களை கொடுக்க, அவளுக்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதுவும் இல்லாமல் அவள் கையில் இருக்க கண்ணாடி வளையல் எல்லாம் சேர்ந்து கொண்டே இருப்பதை பார்ப்பதற்கும் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. கைகளை ஆட்டி ஆட்டி ரசித்து பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு சிரிப்புதான் வந்தது. அதே நேரம் வந்திருந்த உறவினர்களிலிருந்து நண்பர்கள் வரை அனைவரும் அவளை வாழ்த்திவிட்டு பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு செல்ல, அணுவின் வளைகாப்பு மிகவும் பிரம்மாண்டமாய் நடந்து முடிந்தது. அனைவரும் கும்பலாக அமர்ந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது கண்மணி ஜீவாவின் அம்மாவிடம், அண்ணி, நம்ம அனன்யாவுக்கும் இன்னும் 2 மாசத்துல வளகாப்பு பண்ண வேண்டியது இருக்கு, அது பண்ணிடலாமா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருக்குதா என்று கேட்க, உடனே அவரோ, எங்களுக்கு வேற எந்த ஐடியாவும் இல்ல அண்ணி, நீங்க அணுவுக்கு வளகாப்ப இவ்ளோ பிரம்மாண்டமா பண்ணதை பார்த்ததுலயே நாங்கெல்லாம் ரொம்ப பிரமிச்சு போய் இருக்கோம். இதே மாதிரி என் மருமகளுக்கும் ஊரை கூடி சந்தோஷமா செய்யணும்னு எனக்கும் ஆசையா இருக்குது, அவ்வளவுதான். நீங்க கவலையே படாதீங்க, அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, எல்லாரும் சேர்ந்து சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம் என்று கூற, அதே நேரம் ஜீவாவோ அனன்யாவை பார்த்து கண்ணடித்தான். அவன் கண்ணடித்ததில் அவள் முகம் குப்பென்று குங்குமமாய் சிவக்க, அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், ஆனா உனக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்ல? ஆமா ஜீவா, அப்போ கார்த்தி மாதிரி என்னவும் பக்கத்துல உட்கார வைப்பாங்களோ? ஆமா, இதுல என்ன டவுட்டு, நானும் அந்த நாளுக்காக தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் ஆதியோ தன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அந்த அறைக்குள் அவள் செய்த சேட்டையெல்லாம் அவன் கண்முன் வந்து போக, எப்பொழுதுடா வீட்டிற்கு செல்வோம், அவளை கதற விடலாம் என்று காத்து கொண்டிருந்தான். அதே போல மதிய சாப்பாட்டை அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்தந்த ஜோடிகள் ஜாலியாக சென்று அங்கங்கே நின்று செல்ஃபி போட்டோக்களை எடுத்துக்கொண்டு பின்பு தங்கள் குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டனர்.
அப்பொழுது மாலதியோ அணுவை அணைத்துக் கொண்டு, அனு, பார்த்து கவனமா இருடா. எதா இருந்தாலும் சம்மந்திக்கிட்ட சொல்லு. அங்க அத்தனை பேர் இருக்காங்க, கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. எனக்கு அதுல டவுட்டே இல்ல. இருந்தாலும் இத்தனை நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு திடீர்னு கிளம்பி போறேன்னும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அம்மா, அப்படின்னா நானும் உங்க கூடவே நம்ம வீட்டுக்கே வந்துடவா? ஐயோ இல்லடா, அது முறை கிடையாது. அதுவும் இல்லாம அவங்க உன்னை எப்படா கூட்டிட்டு போவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்துற மாதிரி இருக்க கூடாது இல்லையா? அப்போ கார்த்தி, நீயும் என் கூட வருவியா? இல்ல, இன்னைக்கு கார்த்தி வரமாட்டான். இன்னைக்கு நீ வீட்டுக்கு கிளம்பி போ. நாளைக்கு உன்னோட திங்ஸையும் அவனோட திங்ஸையும் எல்லாம் சேர்த்து நான் கொடுத்து அனுப்புறேன். சரிங்கம்மா. அப்பா, நான் போயிட்டு வரேன் என்று இருவரின் காலிலும் விழப்போக வேகமாக அவளை தடுத்தவர்கள், இந்த மாதிரி நேரத்துல சும்மா சும்மா கீழே குனிஞ்சி ஆசீர்வாதம் வாங்க கூடாதுமா. வயிற்றுல குழந்தை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறி அவள் தலையில் கையை வைத்து ஆசீர்வதிக்க, பின்பு அவர்களிடமிருந்து விடை பெற்று அணுவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றனர். கார்த்திகோ ஏதோ தன் உடலில் இருந்து ஒரு பகுதியை தனியே பிரித்தெடுத்து செல்வது போல அவ்வளவு வலியாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட அவனது தந்தையோ, கார்த்தி, இன்னைக்கு ஒரு நைட்டு தாண்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு காலையில தூங்கி எழுந்த உடனே கிளம்பி அங்க போயிடு, சரியா? புரியுதுப்பா. இருந்தாலும் அணு இல்லாம இது எல்லாரோட வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான்ப்பா. இன்னும் சொல்ல போனா டெலிவரி முடிஞ்சு வர்ற வரைக்கும் அவங்க புருஷன் அவரோட வீட்டுல தனியா தான் இருப்பாரு. ஆனா உனக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தான் இருக்க போற. நாளையில இருந்து நீயும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துதான் இருக்க போற. சோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லு. அங்க போனதுக்கு அப்புறம் என் மருமகளை கவனமா பாத்துக்கோப்பா. வேலை வேலைன்னே இருந்துராத, சரியா? உடனே மாலதி, நீங்க வேற, கார்த்தி அவளை பாத்துக்கிட்டாலும் பாத்து காட்டினாலும் அவளை தங்கம்மா பாத்துக்கிறதுக்காக அங்க அத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூட பயமே கிடையாது. என் மருமக தான் அந்த வீட்டோட செல்லக்குட்டி. அப்படி இருக்கும் பொழுது அவளை பார்க்காம விட்டுருவாங்களா என்று கூறியவர் பின்பு கார்த்தியிடம், நாளைக்கு போகும்போது மறக்காம அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சுக்கோப்பா. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அணுவுக்கு ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குது இல்ல? சரிம்மா, நான் ஸ்கேனுக்கு போகும்போது வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அணுவ அங்க இங்கன்னு அலை வைக்காத. எனக்கு புரியுதுமா, நான் பாத்துக்கிறேன் என்றவன் பின்பு அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். ஜீவாவும் அனன்யாவும் அங்கிருந்து அப்படியே தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். பின்பு கௌசல்யா, சுரேஷ், பிரியங்கா, ஹரி, விஸ்வா, கவிதா எல்லாம் அவர்கள் வீட்டிற்கு சென்றுவிட கல்யாணியும் கணேசனும் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். பின்பு கண்மணி, கௌதமி, விஸ்வநாதன், ராமமூர்த்தி, வைஷு, ஆதி அனைவரும் அணுவை அழைத்து கொண்டு தங்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அதற்குள் வேகமாக வீட்டின் உள்ளே நுழைந்த வைஷு ஆரத்தி கரைத்து எடுத்து கொண்டு வந்து அணுவுக்கு ஆரத்தி சுற்றி போட்டு, இப்ப உள்ள போ என்று கூறினாள். அதற்கு பிறகு அவளை அழைத்து கொண்டு வந்து ஹாலில் அமர வைத்தவர்கள், அனு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு, இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆமா பெரியம்மா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஒரு நிமிஷம் இரு என்றவர், வைஷு, சொல்லுங்க அத்தை. அணுவுக்கு இந்த ஜுவல்ஸ் அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அனு, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ அண்ணி, என் வயிற்றுல இடமே இல்ல. எல்லாரும் அன்பை பொழியறன்னு மாத்தி மாத்தி ஊட்டி வயிற்ற பானை மாதிரி நிரப்பி வச்சிட்டீங்க. இதுக்கு மேல தண்ணி கூட உள்ள இறங்காது, கழுத்து வரைக்கும் ஃபுல்லா இருக்குது. இவ்ளோ பேசுறியே, அதுக்காகவாது தெம்பா சாப்பிட வேணாமா? போங்க நீ என்றதும் உடனே ஆதி, சரி வைஷு, நீ அவளை கூட்டிட்டு போய் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு மேல ரூம்க்கு வா என்று கூறிவிட்டு செல்ல அதை கேட்ட அனைவருக்கும் சிரிப்பு வந்து விட்டது. அணுவும் அறைக்குள் நுழைந்த உடனே, என்ன நீ, ஏன் அண்ணாவால கொஞ்ச நேரம் கூட உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல பாத்தீங்களா? சீக்கிரம் முடிச்சுட்டு மேல வர சொல்லி இருக்காரு. ஐயோ அனு, என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் அவர் வர சொல்லி இருப்பாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாதா? ஓகே ஓகே, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆனா ஒண்ணு, உங்களை மாதிரி ஒரு ஜாலியான பர்சனை இந்த உலகத்திலேயே நான் பார்த்தது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். என்ன சொல்றானோ? ஆமா, ஒண்ணுக்கு 2 குழந்தைய பெத்து கொடுத்தீங்கல்ல, அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு.
குழந்தைய வளர்க்கறதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் தெரிஞ்சிருக்குமா? அம்மாவும் பெரியம்மாவும் தான் ஜாலியா குழந்தைய வளர்க்குறாங்க. நீங்க அண்ணன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்திட்டு ஆபீஸ் போயிட்டுன்னு புதுசா கல்யாணமான கப்பிள்ஸ் மாதிரி லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடியே, ஏண்டி உனக்கு இப்படி ஒரு வைத்தறிச்சலு? நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா பொறாமையா இருக்கு. அது சரி, உனக்கு போய் உதவி செய்யலான்னு வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கொஞ்ச நேரம் வாயை குறைச்சிட்டு அமைதியா உட்காரு. நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு போயிடுறேன். ஏன் நீ, நான் என்ன பால்வாடி குழந்தையா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கு? விட்டா எனக்கு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணி விட்டுருவீங்க போல. ஆமா, உன்னோடது சில்க் சாரி, நான் அதை கழட்டி அழகா மடிச்சு வச்சுட்டே போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியோ அது உன்னோட இஷ்டம் என்று கூறியவள் முதலில் அவளுடைய நகைகளை தான் கழட்டி வைத்தாள். பின்பு அவளுடைய ஹேர் ஸ்டைலை ரிமூவ் செய்து விட்டு மேக்கப்பையும் ரிமூவ் செய்து விட்டாள். அணுவுக்கு இப்பொழுது தான் கொஞ்சம் தேவலாமா என்பது போல இருந்தது. தேங்க்ஸ் அண்ணி, எனக்கு அந்த கபோர்ட்ல நைட்டி இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இப்போ ஓகே, பட் பகல் டைம்ல சாரியே வியர் பண்ணிக்கோ. ஏன் அண்ணி, நீ சாரி வியர் பண்ணாதான் குழந்தைக்கு டைரக்டா வெளிச்சம் வயிற்றுல போடும். நைட்டி போட்டா ஃபுல்லா கவர் ஆயிடும்ல, அதுக்காகத்தான். ஓ அப்படியா, சரிங்க நீ. அப்போ நாளையில இருந்து நான் சாரியே கட்டிக்கிறேன். ஓகே, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் சாரி கட்டினா போதும், அதுக்கப்புறம் நைட்டி சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே அண்ணி, தேங்க்யூ சோ மச் என்று அவளை அணைத்து விடுவிக்க பின்பு அங்கிருந்து வெளியே வந்தவள் கண்மணியை பார்த்து, அத்த, குழந்தைங்க அவங்க 2 பேரும் மண்டபத்துல ஓடி ஆடி விளையாண்டதுல செம்ம டயர்ட்ல இருக்காங்க. அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க. சோ அவங்களை இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமா? எழுந்ததுக்கு அப்புறம் நானே பால் கலக்கி கொடுத்துக்கிறேன். உங்க மாமா தான் 2 பேரையும் தூங்க வச்சிருக்காரு. நீயும் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்த என்று கூறியவள் மேலே செல்லும் பொழுது என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. மீண்டும் கிச்சனுக்கு வந்து ஆதிக்கும் அவளுக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துக்கொண்டு சென்றாள். ரூமில் தன்னுடைய செல்போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்த ஆதி கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்கே தன் மனைவி கைகளில் 2 கிளாஸில் ஜூஸை எடுத்துக்கொண்டு வந்தாள். மெதுவாக கதவை சாத்திவிட்டு அவனிடம் வந்தவள், ஆதி, ஜூஸ். என்னடி திடீர்னு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? என்ன ஆதி, காலையில இருந்து நீங்க ஜூஸே குடிக்கல, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஓகே என்றவன் அதை வாங்கி குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு வெட்கமாகி போக, இப்போ எதுக்கு என்னையே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பொண்டாட்டிய நான் ரசிக்கிறேன், அதுல உனக்கு எங்க வலிக்குது? பேசாம ஜூஸ குடிட்டி என்று கூற அவளோ, இதுல ஒன்னும் குறைச்சல் கிடையாது என்று முறுக்கி கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து குடிப்பதற்கு ஆரம்பித்தாள். பின்பு சிறிது நேரத்திலேயே இருவருக்கும் கொஞ்சம் அலுப்பாக இருப்பது போல தோன்ற, சரியாதி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் தூங்கலாமா? செம்ம டயர்டா இருக்கு. ஓகேடி, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சீக்கிரம் போ என்று கூற சிறிது நேரத்தில் ஆடையை மாற்றிக்கொண்டு வந்தவள் அவன் அருகே வந்து படுக்கவும் அவளை இழுத்து அணைத்து தன் கை வளைவுக்குள் வைத்துக்கொண்டு அவள் முதுகை லேசாக தடவி கொடுக்க அவனுடைய அந்த இறுக்கமான அணைப்பினிலேயே அனைத்தையும் மறந்து உடங்க தொடங்கி இருந்தாள். அவளுடைய சீரான மூச்சுக்காற்றே அவள் நன்றாக தூங்கிவிட்டாள் என்று அவனுக்கு தெரியப்படுத்தியது. பிறகு அவனுக்குமே கொஞ்சம் அலுப்பாக இருக்க அவனும் அமைதியாக தூங்கிவிட்டான். வீட்டிற்கு வந்த ஹரி விஸ்வாவிடம், டேய் விஸ்வா, நான் ஆபீஸ் வரைக்கும் போறேன், நீ வரியா? ஏண்டா திடீர்னு? இல்லடா, கொஞ்ச நேரம் போய் ஒர்க் பண்ணிட்டு வரலாம். ஆதி இன்னைக்கு நம்ம 2 பேரையும் லீவ் எடுத்துக்க சொல்லிட்டான். சோ நாளைக்கு மார்னிங் போனா கூட போதும். அப்படியா? எப்ப சொன்னா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. கிளம்பும் போது என்கிட்ட தாண்டா சொன்னான். 2 பேருக்குமே டயர்டு இருக்கும், போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு மார்னிங் எல்லாரும் மீட் பண்ணலாம்னு சொல்லிதான் அனுப்புனான். ஓ அப்படியா, சரி ஓகே என்றவன் சென்று விட விஸ்வா தன் அறைக்குள் நுழைய அங்கு கவிதாவும் தன் குழந்தையை தூங்க வைத்து விட்டு தொட்டிலில் போட்டவள் மீண்டும் கட்டிலில் வந்து அமரவும் அவள் அருகே வந்து அமர்ந்தவன் அவளது மடியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டான்.
திடீரென்று அவனுடைய செயலில் ஒரு நிமிடம் என்னாச்சு என்று யோசித்தவள் பின்பு அவன் தலையில் மெதுவாக விரல்களை கொடுத்து மசாஜ் செய்ய அவனுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. அவள் முகத்தை பார்த்தவன், கவி, இந்த உலகத்துல நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்களே, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வெறுமையா இருக்குமா, போர் அடிக்குமா என்று கேட்க, அப்படியெல்லாம் இல்ல விஸ்வா, அது அவங்களுக்கு அமையற வாழ்க்கைய துணைய பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம கிட்ட கல்யாணத்தை பத்தி கேட்டா நாம நல்ல விதமா தான் சொல்லுவோம், தாராளமா பண்ணிக்கலாம் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஒரு சில பேருக்குள்ள நிறைய சண்டை வரும், அங்க நிறைய கிளாஷ் ஆகும், ஈகோ தான் தலை தூக்கி நிக்கும். 2 பேருக்குமே ஏண்டா கல்யாணம் பண்ணோம்ன்ற எண்ணம் தான் தோணும். அப்படி இருக்கிற இடத்துல கண்டிப்பா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறத இருக்கிறது தான் நல்லது. அதை பார்த்து வளர்ற சில பேரும் கல்யாணத்து மேல இருக்கிற வெறுப்புல வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இப்படியே தனியா சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம்னு நினைப்பாங்களே தவிர கல்யாணம் என்ற கமிட்மெண்ட்டுக்குள்ள போகணும்னு துளி கூட ஆசைப்பட மாட்டாங்க. என் வாழ்க்கை கூட ரொம்ப நாளா வெறுமையா இருந்த மாதிரி தாண்டி இருந்துச்சு. என்னதான் என்னை சுத்தி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே எனக்குன்னு எனக்கே யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அது என்னைக்கு என் வாழ்க்கையில நீ வந்தியோ அன்னைக்கே சுத்தமா காணாம போயிடுச்சு. இப்போ என் வாழ்க்கையே நீயும் நம்ம பொண்ணும் தான். நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையும் முழுமையான மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க விஸ்வா, அதான் நானும் பாப்பாவும் எப்பவும் உங்களுக்கு ஆதரவா தான் இருப்போம் என்று கூறியவள் மெதுவாக குனிந்து அவன் நெற்றியில் ஒரு முத்தம் வைக்க அதில் அவனுக்கே லேசாக கண்கள் எல்லாம் சுருக ஆரம்பித்தது. பிறகு என்ன நினைத்தானோ பட்டென்று அவள் மடியில் இருந்து எழுந்து, கவி, நீ ரொம்ப நேரம் இப்படியெல்லாம் உட்கார்ந்து இருக்காதடி, பேக் பெயின் வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, நீ வா கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு என்று அவளை மெத்தையில் படுக்க வைத்தவன் அவனும் அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டு இறுக்கமாக அணைத்து கொண்டான். இருவருக்கும் இருந்த அலுப்பில் அப்படியே உறங்கிவிட்டனர். ஜீவாவின் வீட்டிலும் அனைவரும் மதியம் ஓய்வெடுத்துக் கொள்ள பின்பு மாலை நேரமானதும் மீண்டும் அனைவரும் எழுந்து அமர்ந்து ஹாலில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய அப்பாவோ, சரி ஜீவா, நாங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். என்னப்பா இருந்துட்டு பொறுமையா போலாம்ல? டேய், நாங்க போயிட்டு இந்த பக்கம் வர்றதுக்கு திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையாடா? எல்லாத்தையும் செட் பண்ணணும். எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் கண்டிப்பா 1 மாசமாவது ஆயிடும். என்னப்பா 1 மாசம் ஆகும்னு சொல்றீங்க? ஆமாண்டா, ப்ரூஃப் எல்லாம் அங்க இருந்து ரிமூவ் பண்ணணும், இங்க கொண்டு வந்து ஆட் பண்ணணும், அதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குதுடா. சரிப்பா, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். நீங்க அதெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இங்க ஒரு பெரிய வீடா பார்த்து வைக்கிறேன். அப்பதான் எல்லாருக்குமே அது கம்ஃபர்டபுளா இருக்கும். எதுக்குப்பா தேவையில்லாத செலவு? இப்ப இருக்கிற வீட்டுக்கு என்ன இங்கேயே இருந்துட்டு போலாமே. இல்லப்பா, இங்க அண்ணா அண்ணி மட்டும் மேல தனியா இருக்கிறது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. எல்லாருமே கீழே ரே வீட்டுல ஒத்துமையா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம ஹவுஸ் ஓனர் கிட்ட ஜஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ்க்கு மட்டும்தான் வைஷு மேல இருக்க வீட்டை ரெண்டலுக்கு எடுத்திருக்கா. நம்ம அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள சப்மிட் பண்ணணும்ல. ஆமா, இந்த வாடகை வீடுனாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல என்று கூறியவர்கள் பின்பு புறப்படுவதற்காக ட்ரெயின் டிக்கெட்டை புக் செய்ய சொன்னதும் அப்பொழுது அனன்யாவோ, மாமா, இந்த டைம் நீங்க ட்ரெயின்ல போக வேண்டாம், ஜீவா எல்லாருக்குமே ஃபிளைட் டிக்கெட் போட்டுரு என்றதும் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனா எதுக்குமா தேவையில்லாத செலவு? என்ன மாமா, அத்தைய பாத்தீங்கல்ல எவ்வளவு டயர்டா இருக்காங்க. இதோட அவங்கள ட்ரெயின்ல கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க இன்னும் டயர்ட் ஆயிடுவாங்க. ஃபிளைட்னா அலுப்பே தெரியாது, சேஃப்டியா போய் இறங்கிடுவீங்க. எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஜீவா, நீ உடனே ஃபிளைட் டிக்கெட்டை புக் பண்ணு. சரிடி, நீ சொல்லிட்டல்ல, நான் பண்ணிடுறேன் என்றதும் அவனுடைய அண்ணியோ அனன்யாவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். எப்படி இந்த பொண்ணு எதையுமே செய்யறதுக்கு யோசிக்கவோ தயங்கவோ மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யுது. இப்படி எல்லாம் பண்ணித்தான் இந்த குடும்பம் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேரை வாங்கி வச்சிருக்குது. அதெல்லாம் தெரியாததுனாலதான் நான் இப்படி எல்லார்கிட்டையும் வாயாடின்னு பேர் வாங்கி வச்சிருக்கேன். என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா கூட எங்களுக்காக இப்படி எல்லாம் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்க மாட்டா.
எங்கிருந்தோ வந்தாலும் இவ எங்களை எல்லாமே நல்லா தான் பாத்துக்கிறா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுதுதான் அனன்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்தது. அனன்யா சொன்னது போலவே அடுத்த நாள் காலை பெங்களூருக்கு ஃபிளைட் டிக்கெட் அனைவருக்கும் புக் செய்தவன், அப்பா நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், சோ இன்னைக்கு எல்லாரும் இயர்லியா தூங்கிடுங்க, உங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நானே காலையில ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சரிப்பா, என் மருமக இருக்க போய் ஃபிளைட்ல போற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இல்லனா நாங்க வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரி ட்ரெயின்ல தான் போயிருக்கணும். வரும்போதே உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாப்பா, முட்டி வலிக்குதுன்னு. நானே எப்படிடா திரும்ப கூட்டிட்டு போறது, பேசாம இங்கேயே அவளை விட்டுட்டு நாங்க மட்டும் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரலாமான்னு தான் யோசிச்சேன். ஆனா உங்க அம்மா இல்லாம அந்த வீட்டுல ஒரு வேலையும் ஓடாதுடா, அதனாலதான் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அவளை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சு வந்திருந்தேன். கடைசியில நீங்க அப்படியெல்லாம் கஷ்டமே பட வேண்டாம், தேவையும் இல்லைன்னு என் மருமக சட்டுன்னு யோசிச்சு ஒரு முடிவெடுத்து அத ஒரு செகண்ட்ல மாத்திட்டா பாரு, அங்க நிக்கிறா என்று கூறியவர், ஆனா நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்மா, நீயும் சந்தோஷமா இருந்துகிட்டு குழந்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும், அப்படியே என் புள்ளையையும் சந்தோஷமா பாத்துக்கோ. கண்டிப்பா மாமா, ஆனா நீங்க ஒரு மாசம் எல்லாம் டைம் எடுத்துக்காதீங்க, உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த பக்கம் வந்துருங்க. கண்டிப்பா, நீ கவலையே படாத என்று கூறியவர்கள் அன்றைய நாளை கழித்து விட அதற்கு அடுத்த நாள் காலை எழுந்து குளித்து அனைவரும் தயாராகி அனன்யாவிடம் கூறிக்கொண்டு நேராக ஏர்போர்ட்டிற்கு சென்றான். ஜீவா அவர்களை ஏர்போர்ட்டில் இறக்கிவிட்டவன், அண்ணா பார்த்து போயிடுவீங்க தானே? நான் பாத்துக்கிறேன்டா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி அண்ணா, நீங்க அங்க போய் ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவேன், அண்ணாவுக்கும் கால் பண்ணுவேன், ஓகேவா? ஓகேண்ணா என்று அவனை அணைத்துக் கொண்டு விடுவிக்க அவன் தந்தையும் அவனை அணைத்து விடுவித்தார். அதே போல அவனுடைய தாயுமே செய்ய பின்பு அவர்கள் பிளைட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். போகும் பொழுது அவன் அண்ணி, சரி ஜீவா நாங்க கிளம்புறோம், ஓகே நீ பாத்து போயிட்டு வாங்க, பாப்பாவை கவனமா பாத்துக்கோங்க என்று கூறவும் உடனே அந்த குழந்தை மீண்டும் ஓடி வந்து அவன் மேல் ஏறிக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தமழையை பொழிந்து, பாய் சித்தப்பா, சீக்கிரம் நாங்க திரும்பி வந்துட்டோம். சரிடா செல்லம் என்று இறக்கிவிட அவர்கள் உள்ளே சென்று விட்டனர். பின்பு காரை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு தான் வந்தான். வந்தவன் தன் மனைவியை சந்தோஷமாக பார்ப்பதற்காக அறைக்குள் ஓடினான். அங்கே அமர்ந்து கொண்டிருந்த அனன்யாவோ ஜீவாவை பார்த்ததும், என்ன ஜீவா, அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டியா? அனுப்பிட்டேன்டி, அவங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா கால் பண்ணி சொல்லுவாங்க. சரி, 2-3 நாளா நானும் சரியா ஆபீஸ்க்கு போகல, இன்னைக்கு நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வா, இப்படியே இருந்தா என்னத்துக்கு ஆவறது? அதுவும் இல்லாம இப்போ எனக்கு 5 months ஆயிடுச்சு இல்லையா, அதனால நானும் வரேன் ஆபீஸ்க்கு, என்னையும் கூட்டிட்டு போலாம்ல. ஏண்டி, வீட்டுல இருந்து நீ ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தானே? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, அங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா கூட நம்மளோட பிரைவேட் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்றவளிடம், சரிவா, நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது, நீ வந்தா தான் எனக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்று கூறியவன் பின்பு அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்து வீட்டில் வேலை செய்யும் பெண்ணிடம், அக்கா நாங்க ஆபீஸ்க்கு கிளம்புறோம், நீங்க மதியம் லஞ்ச் சமைச்சிட்டு ஆபீஸ்க்கு கொண்டு வந்துருங்க. சரிங்க தம்பி, அப்புறம் ஆட்டோல வந்துருங்கக்கா, பஸ் எல்லாம் வேண்டாம். ஓகே தம்பி, நான் பாத்துக்கிறேன் என்றதும் அனன்யாவை அழைத்து கொண்டு அலுவலகத்திற்கு சென்றவன் அவள் தன் அருகில் இருக்கும் வரை உற்சாகத்துடன் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்தான். அடுத்த நாள் கார்த்தி அலுவலகம் புறப்படுவதற்கு முன்பு அனுவுக்கும் அவனுக்கும் தேவையான திங்ஸ், ஹாஸ்பிட்டல் ஃபைல், அவள் சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டான். நேராக அவளின் வீட்டின் முன்னால் வந்து வண்டியை நிறுத்தியவன் அவனுடைய லக்கேஜ்களை எடுக்க போக அதற்குள் அங்கிருந்த டிரைவர், தம்பி நீங்க உள்ள போங்க, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லண்ணா, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. இருக்கட்டும் தம்பி, நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ள, இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கிறோமே, நீங்க எதுக்கு அதெல்லாம் எடுக்கிறீங்க? நீங்க உள்ள போங்க, நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் என்று கூறியவரை பார்த்து சிரித்துவிட்டு
தேங்க்ஸ் அண்ணா என்றவன் ஹாஸ்பிட்டல் ஃபைலை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். ஹாலில் அமர்ந்திருந்த கண்மணி, விஸ்வநாதன், கௌதமி, ராமமூர்த்தி அனைவரும் கார்த்திகை பார்த்தவுடன் வாங்க மாப்ள என்று உற்சாகமாக அழைக்க, அப்பொழுது அவனுடைய கண்களோ அவனது மனைவியைத்தான் தேடியது. அதை உணர்ந்து கொண்டவர்கள், மாப்ள நாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், எங்களை கண்டுகிட்டீங்களா? இங்க இல்லாத ஒரு ஆளை போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்படி எல்லாம் இல்லாத என்றவன் சென்று சோஃபாவில் அமர, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா மாப்ள? வேண்டாத்த, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அனுவோட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஆபீஸ் போலாம்னு இருக்கேன். சரிங்க மாப்ள என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே டிரைவர் அந்த பொருட்களை எல்லாம் அந்த ரூமின் முன்னாடி கொண்டு வந்து வைக்கவும், சரிங்கத்த நான் போய் அனுவை பார்த்துட்டு கிளம்புறேன், மணியாச்சு. சரிங்க மாப்ள என்று கூறியதும் உடனே வேகமாக அந்த பெட்டியையும் அவளுடைய பேக், மெடிக்கல் ஃபைல் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கதவை திறந்து உள்ளே செல்ல, அங்கு கட்டிலில் சோகமாக அமர்ந்திருந்தாள். அவனை பார்த்தவுடன் வேகமாக ஓடி வந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். ஏய் என்னாச்சுடி, பொறுமையா வா, வயிற்றுல புல்ல இருக்கிறது கொஞ்சமாச்சும் நினப்பு இருக்குதா இல்லையா? கார்த்தி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நேத்து ஒரு நைட் தான் உன்னை பிரிஞ்சு இருந்தேன். அதுக்கே எனக்கு நைட்டு சுத்தமா தூக்கமே வரலடா. எப்படா உன்னை பாப்போம்னு இருந்துச்சு தெரியுமா என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு பேச, அவனுக்கும் அதே நிலைமைதான் என்பதை அவன் எப்படி அவளிடம் சொல்வான்? இரவும் முழுவதும் ஒரு பொட்டு தூக்கமில்லை என்றும் அவள் தன் அருகில் இல்லாமல் அவனும் தவித்துத்தான் போய்விட்டான் என்று. பிறகு அவள் தாடியை இறுக்கி பிடித்தவன் நெற்றியில் ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு, அதான் நான் வந்துட்டேன்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்ல, உன் கூடவே தான் இருப்பேன், சரியா? நீ காலையில சாப்பிட்டியா? உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் என்னோடதும் சேர்த்து இங்க கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் உன்னால முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி வை, அப்படி இல்லனா ஈவினிங் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஆபீஸ் கிளம்பவாடி? ஆமா இல்ல, சரி கார்த்தி நீ கிளம்பு, ஆனா ஈவினிங் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. ஓகேடி செல்லம் என்றவன் மீண்டும் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு கீழே குனிந்து தங்களுடைய குழந்தைக்கும் ஒரு முத்தம் வைத்தவன் அவளிடமிருந்து விடைபெற்று அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான். அங்கு அலுவலகத்தில் மீட்டிங் இருந்ததால் ஹரி, விஸ்வா, கார்த்தி என்று அனைவரும் அந்த மீட்டிங் ஹாலில் குழுமியிருந்தனர். மீட்டிங்க்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வந்து வைத்த பிரகாஷ் ஆதியின் அருகிலேயே நின்றிருக்க அவன் ஒரு சேரை காட்டி அமர சொல்ல, பிரகாஷோ பரவாயில்ல சார், எவ்வளவு நேரம் இப்படியே நிப்ப, சும்மா உட்காரு என்று மிரட்டவும், உடனே வைஷு, ஏன் ஆதி அண்ணனை மிரட்டுறீங்க? பிரகாஷனா உங்க தங்கச்சி நான் சொல்றேன், நீங்க அந்த சேர்ல உட்காருங்க. சரிங்க மேடம் என்றதும், இவர் வேற என்ன மேடம் மேடம்னு சொல்லியே ஹிம்சை பண்றாரு, தங்கச்சின்னு சொல்லுங்கன்னு சொன்னா கேக்குறதே இல்ல. அவன் அப்படித்தான், அவன் ரொம்பவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற ஆளு, அவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் என்று கூற அனைவரும் சிரித்து விட்டனர். அப்பொழுது கார்த்தியை பார்த்த வைஷு, கார்த்தி வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டியா? ஆமா வைஷு, எல்லாமே வச்சுட்டு அணுகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய மேனேஜரும் அந்த அறைக்குள் நுழைந்ததும் பின்பு அந்த அறையை அமைதியாகி போனது. அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட் பற்றிய நிலுவையை தெரிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்திருந்த அந்த குழு மீட்டிங்கை அவனுடைய மேனேஜர் ப்ரொஜெக்டர் மூலமாக அனைவருக்கும் காட்டிக் கொண்டிருக்க, அதை பார்த்த ஆதிக்கும் வைஷுவுக்கும் திருப்தியாக இருந்தது. பிறகு மீட்டிங் முடிந்தவுடன் விஸ்வா, ஹரி, கார்த்தியை பார்த்தவன், உங்க 3 பேருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஓகே தானே? இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு, பிளான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குதானோ கேட்க, அவர்கள் மூவரும், இல்லாதி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, ஏன் தங்கச்சி ரெடி பண்ண டிசைன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமா என்ன என்று கேட்டதும் ஆதிக்கு கொஞ்சம் பெருமையாகத்தான் இருந்தது தன் மனைவியின் திறமையை நினைத்து.